கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாவே சாட்டர்டே ஸ்கூல் வச்சுடுறாங்க. நல்ல வேளை இன்னைக்கு ஹாஃப் டே தான். ஸோ காலையில பழம்பொரி குடுத்து 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டேன். ஸோ இவங்கள போய் கூப்பிட்டுட்டு எனக்கு இன்னொரு வேலையும் இருக்கு. கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருக்குன்றதுனால பசங்க கிளம்புனதும் பூஜைக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். சமையல் இன்னைக்கு என் மாமியார் பண்ணிக்கிறேன்னாங்க. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு நானும் என் ஹஸ்பண்ட். ஆனால் ரொம்பவே லேட்டாக தான் போனோம். குட்டி பரவாயில்ல மேனேஜ் பண்ணிட்டா. பெரியவ செம்மையாக டென்ஷன் ஆகிட்டா. போகும்போதே இவங்களுக்கு ட்ரெஸ் கொண்டு போனேன். பட் ஸ்லிப்பரை மறந்துட்டேன். அதே ஷூ போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு லன்ச் வந்து பர்பஸில் தான் ஆஸ் யூஷுவல் நான் வெஜ். எப்போ பார்த்தாலும் சாட்டர்டே அதுவுமே என்னை வெளியில் கூப்பிட்டு போயிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் வெஜ் சாப்பிட்டாச்சு. அப்படியே குட்டியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வெளியில் வந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரியுது, அட நல்ல மழை பெஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்னோட மாமா வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் பூரி செஞ்சுருந்தாங்க. ஒரு புடி பிடிச்சா. அப்படியே அங்கேருந்து கிளம்பி வர வழியில் ரிப்பப்ளிக் டேக்காக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு படத்தை போட்டு தூங்கியாச்சு. டாடா.